all, welcome to our YouTube channel. இப்போ Python series பார்க்க போறோம். இந்த சீரிஸோட செகண்ட் வீடியோ Python language tutorial. இந்த tutorialல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Pythonோட overview பார்க்க போறோம் and Pythonோட installation and setup பார்க்க போறோம் and then core Python conceptsல basic and intermediate level பார்க்க போறோம் and next என்ன இருக்கு அப்படினா advanced Python concepts இருக்கு. And the very last thing is importance of learning Python. இப்போ நம்ம பார்க்க போறது Pythonோட overview. உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் about Python and Pythonோட roles and responsibilities. அதனால எவ்வளவு packages எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு and at the last நம்ம road map பத்தியும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது key features of Python programming language. So the very first thing is interpreter. ஸோ இன்டர்ப்ரெட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு கோட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது தப்பா கரெக்டா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்காக தான் உங்களோட இன்டர்ப்ரெட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a=10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இன்டர்ப்ரெட்டர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் மூலமா நோட்டிஃபை பண்ணும். இது தப்பாக இருந்துச்சுன்னா எரர் மூலமா எனக்கு நோட்டிஃபை பண்ணும். அண்ட் தி நெக்ஸ்ட் இஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு யூசரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை தான் நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தி நெக்ஸ்ட் கம்ஸ் இஸ் டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ். டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ் அப்படின்னா யூ நீட் நாட் வாண்ட் டு டிக்ளேர் தி டேட்டா டைப் வேல்யூ ஹியர். ஓகேவா, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டேட்டா டைப் வேல்யூ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பைத்தான் இன்டர்ப்ரிட்டர் மூலமா அதோட அவுட்புட்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் தி நெக்ஸ்ட் இஸ் ரீடபிலிட்டி. ரீடபிலிட்டி அப்படிங்கும்போது நம்மளோட ஹியூமன் இன்டராக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹோல் லாங்குவேஜை நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்கு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் versatile. ஸோ மல்டிபிள் டொமைன்ஸோட நம்மளோட பைத்தான் வந்து எம்பர்ட் ஆகும், லைக் வெப் ஸ்க்ராப்பிங், ஆட்டோமேஷன், ஏஐ அண்ட் ஃபர்தர் மோர். ஓகே, ஸோ பைத்தான் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓஎஸ், பிளாட்ஃபார்ம், ஜேசான் அண்ட் அட் தி எண்ட் சாக்கெட் வரைக்கும் நம்மளோட லைப்ரரிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிபிளாக இருக்குது. தென் த நெக்ஸ்ட் கம்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். பைத்தானு ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் தான். ஏன் கேட்குறோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் ஃப்ரீ டு டவுன்லோட் அண்ட் இது மூலமா உங்களுக்கு எல்லா லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸுமே வந்து ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. லைக் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், பாண்டாஸ், மேட்ப்ளாட், இந்த மாதிரி நிறைய விதமான ஓப்பன் சோர்ஸஸ் நம்ம பைத்தானில் இருக்குது. தென் த நெக்ஸ்ட் இஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விண்டோஸில் அண்ட் லினக்ஸில், மேக் ஓஎஸ் அண்ட் யூனிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பைத்தான் அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைத்தானில் வந்து we are going to see வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன்ஸ், ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ், வெப் ஸ்க்ராப்பிங் அண்ட் தென் டேட்டா அனாலிசிஸில் கூட we are using Python. So why is Python popular? உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் why Python is more popular அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் இம்பார்ட்டண்ட்டான 3 ரீசன்ஸ் என்ன அப்படின்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி, பிக் அண்ட் ஆக்டிவ் கம்யூனிட்டி அண்ட் தென் ஹை டிமாண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தான் இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப். ஃபஸ்ட்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரம் தி அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து, அடுத்தது என்ன வேர்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட பாத் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றது we will see now. ஸோ இப்போ www.python.org இதுதான் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போனோன்னா உங்களுக்கு நிறைய நாவாஸ் இங்கே இருக்கும், லைக் அபவுட், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்டேஷன், கம்யூனிட்டி, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட்ஸில் போனீங்க அப்படின்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சோர்ஸ் கோடில் நம்ம 3.12ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 3.12.0 அப்படிங்கிற அந்த ஸ்டேபிள் வேர்ஷனை நம்ம வந்து இங்கே எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3/12 அக்டோபர் 2, 2023 அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லை, அந்த வேர்ஷனோட ரிலீஸ் டேட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த டாப் ஆஃப் தட் ஹெட் ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் கொடுங்க, இது நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் ஹெட்டிங்கில் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் வெர்ஷன்ஸ், யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கமெண்டட்
டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த ரெக்கமெண்டடில் வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டா அப்படிங்கிறது உங்களோட ஓஎஸ்ஏ வந்து அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்கமெண்டட் வெர்ஷன் என்னவோ அது மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே போதும். ஸோ ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதை இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ரைட், ஸோ ஜஸ்ட் ஒரு டேப் கொடுங்க. ஸோ இங்கே இன்ஸ்டால் பைத்தான் 3.12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், 64 பிட். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் 32 பிட் பண்ணிங்கன்னா இங்கே 32 பிட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகே, ஸோ இப்போது யூ ஆர் கோயிங் டு ஆட் python.exe to path இப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. அதாவது EXEங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அதில் போனீங்கன்னா இங்கே டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் போயிட்டு ஒரு செட்டப் ப்ராக்ரஸ் இருக்குது. அந்த ப்ராக்ரஸில் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு டிக்காக தான் இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இன்ஸ்டால் பைத்தான் 3.12 ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அன்செக் பண்ணி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் இப்படி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட பாத் வந்து இங்கே மாறிடும். ஓகே, ஸோ இங்கே ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைரெக்டாக சி ட்ரைவில் பைத்தான் 3.12 அப்படிங்கிறது இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா it will start getting installed. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் டவுன்லோடிங் உங்களுக்கு வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி விண்டோ இங்கே வரும். ஸோ இப்போது இதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டாஸ்க் பாரில் வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து நீங்கன்னா ஜஸ்ட் பைத்தான் IDLE அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து IDLE அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனது இங்கே காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களோட பைத்தானோட அஃபீஷியல் விண்டோ ஃபார் டூயிங் யோர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த IDLE அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா திஸ் வுட் பி அ பேசிக் டூல் டு ஸ்டார்ட் அப் யுவர் கோடிங்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எசென்ஷியல் டூல்ஸ் ஃபார் பைத்தான் இன்ஸ்டலேஷன். ஸோ முதல்ல பிப் அப்படின்னு இருக்கு. ஸோ பிப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் வயா கமெண்ட் ப்ராம்ப்ட். அடுத்தது IDLE. ஸோ முன்னாடியே இன்ஸ்டலேஷன் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட். இது வச்சு தான் நம்ம வந்து பைத்தானோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். தென் virtual environment அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ we are going to embed the front end and back end tools with the help of virtual environments. அதாவது இது ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் வந்து இது இன்டெப்த்தாக நம்ம வந்து சொல்லி தருவோம். கோர் பைத்தான் கான்செப்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ here are the fundamentals of Python. So we are going to start from basics of Python and the control statements of Python, file handling, data structures, functions, packages and modules, and then the last is nothing but libraries. Next we are going to see variables in Python. So ஒரு variable அப்படிங்கிறது என்ன அப்படின்னா something we are going to store. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கேப்சூல் இருக்குது அப்படின்னா அந்த கேப்சூலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர் வேணும் இல்லையா? அந்த கவரை தான் நீங்கள் ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரூல்ஸ் ஆஃப் நேமிங் வேரியபிள்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா letters, digits and underscore can be found in a variable names and they have to begin with the underscore or a letter. அதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம் அண்ட் ஃபாலோயிங்கில் வந்து நீங்கள் நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகும்போதே அண்டர்ஸ்கோர் இல்லாமல் நேமம் வச்சு மட்டும் உங்களோட வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கலாம். தி நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா அப்பர் கேஸில் கொடுக்க போகிற வேரியபிள் நேம் அண்ட் அதோட வேல்யூவை தனி வேல்யூவாக எடுத்துக்கும். லோவர் கேஸில் கொடுக்க போகிற ஒரு வேரியபிள் நேம் அதோட வேல்யூவை தனியாக எடுத்துக்கும். இதுதான் உங்களோட கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. Then moving on to the using snake case naming conversion such as my underscore variable is advised. அதாவது உங்களோட இன்டர்பிரட்டர்
அதாவது பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் மூலமா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இந்த இன்டர்பிரிட்டர் வந்து நடுவில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அங்கேயே அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதனால இன்பிட்வீன் வேரியபிள் டிக்ளரேஷனில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா யூ நீட் டு கிவ் அன் அண்டர்ஸ்கோர் தேர். அசைனிங் அ வேரியபிள்ங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். Okay, so the equal sign is used to assign a value to a variable. அதாவது நீங்கள் என்ன ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அதோட ஃபாலோயிங்லே ஈக்குவல் டு சைன் கொடுக்கறத மறந்துடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் மேண்டேட்டரி டு டிக்ளேர் a variable name following equal sign. The next is we are going to see the data types of Python. Okay. ஸோ வெரி ஃபஸ்ட்டு டேட்டா டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப், சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ், மேப்பிங் டேட்டா டைப்ஸ், செட் டேட்டா டைப்ஸ், பூலியன் டேட்டா டைப்ஸ் அண்ட் நியூமரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் நம்மளோட பைத்தானில் யூஸ் பண்ணுற 6 இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ். இந்த 6 இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நியூமரிக் டேட்டா டைப்ஸ். இந்த நியூமரிக் டேட்டா டைப்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டீஜர், float and complex data types இருக்கு. இந்த இன்டீஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த மாதிரி டிஜிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹோல் நம்பரில் இருக்கோ அதெல்லாம் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் float டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் டெசிமலில் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து ஃப்ளோட்டாக கன்சிடர் பண்ணும் உங்களோட பைத்தான் இன்டர்பிரட்டர். தென் த நெக்ஸ்ட் கம்ஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட 10th 12thலலாம் வந்து ஒரு இமேஜினரி வேல்யூவை கன்சிடர் பண்ணும்போது மேக்ஸில் ஐ வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பைத்தானில் வந்து இமேஜினரி வேல்யூஸை வந்து ஜே வச்சு தான் நம்ம எக்ஸிக்யூஷன்ஸ் நடத்துவோம். சப்போஸ் இது ஒரு கால்குலேஷன் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 + 2j 5 + 3j இப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இமேஜினரி வேல்யூஸ் எல்லாம் உங்களோட இன்டர்பிரட்டர் தனியாக எக்ஸிக்யூஷன் பண்ணும். அண்ட் இண்டிவிஜுவல் நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாமே வந்து தனியாக எக்ஸிக்யூஷன் பண்ணி இதை ரெண்டுமே வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. தி நெக்ஸ்ட் இஸ் டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு கோட்ஸ்க்குள்ளே எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட பைத்தான் இன்டர்பிரட்டர் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ். இப்போ சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட், டப்பிள் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, லிஸ்ட் அப்படிங்கும்போது எந்த ஒரு டேட்டா டைப் வேல்யூஸுமே நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா அது லிஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணும். தென் மூவிங் ஆன் டு உங்களோட டப்பிள் டேட்டா டைப் வேல்யூ. எந்த ஒரு டேட்டா டைப் வேல்யூவும் நீங்கள் வந்து பாராந்திசிஸ்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அதை டப்பிள் டேட்டா டைப் அப்படின்னு எடுத்துக்கும். இந்த லிஸ்ட்டுக்கும் டப்பிள்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒன்று மாதிரியாக தான் தெரியும். பட் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் உங்களோட இன்டர்பிரிட்டர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர்டாக எடுத்துக்கும். ஆர்டர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறது தான் நம்ம ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்தது வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்சபிள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வேல்யூவை வந்து புஷ் பண்ணுறது, ஒரு வேல்யூவை வந்து பாப் பண்ணுறது, இதெல்லாமே வந்து லிஸ்ட்டுக்குள்ளே நடக்கும். தென் உங்களோட டப்பிள் அப்படிங்கிறதும் அதே தான், தட் இஸ் ஸ்ட்ரக்சர்டு தான் உங்களோட லிஸ்ட்டு மாதிரியே. தென் இதை ஏன் அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸை உங்களால் இன்பிட்வீன் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆட் ஆன் பண்ண முடியாது. அண்ட் உங்களால் பாப்பும் பண்ண முடியாது, தட் இஸ் டெலீட்டும் பண்ண முடியாது நம்மளால். தென் தி நெக்ஸ்ட் இஸ் தி வெரி இம்பார்ட்டண்ட் டேட்டா டைப் இஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டார்ட் டு எண்ட் வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டார்ட் வேல்யூ 1 அப்படின்னா எண்ட் வேல்யூ 6 அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற பிட்வீன் வேல்யூஸை மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் டிக்ட். அதாவது இந்த டிக்ட் அப்படிங்கிறது வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளோட மேப்பிங் டேட்டா டைப்பில் வரும். ஓகே, ஸோ அப்போ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் an unordered collection of key value pair. ஃபார் எக்ஸாம்பிள்
நம்மளோட நேமும் நம்மளோட வேல்யூவும் வந்து ஒரு கீ அண்ட் வேல்யூ பேராக வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் கர்லி பிரேசஸ். ஸோ செட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டேட்டா டைப் வேல்யூஸ் எல்லாமே வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் கொடுப்பீங்க. அது கர்லி பிரேசஸை கொடுக்கும்போதே அந்த இன்டர்பிரட்டருக்கு தெரிஞ்சிடும் இது வந்து செட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதோட ரூல் என்ன? அதோட ரூல் என்னென்னா, டூப்ளிகேட்ஸை வந்து அது ரிமூவ் பண்ணிவிடும் அண்ட் என்ன யூனிக் வேல்யூஸோ அந்த யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூஷன் டைமில் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். யூனிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட வேரியபிளோட நேம். அதில் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறது 1 2 3 2 1 ரைட். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செட் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள், டூப்ளிகேட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், யூனிக் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ண சொல்லும்போது உங்களோட இன்டர்பிரட்டர் கொடுத்துருக்க வேல்யூ 1 2 3. ஸோ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறது தான் இதோட வேலையை. ஸோ பூலியன் டேட்டா டைப் வந்து நம்மளுக்கு வெறுமனே வந்து இந்த கண்டிஷன் கரெக்டு, இந்த கண்டிஷன் தப்பு அப்படின்றது மட்டும் தான் சொல்லும். இங்கே இருக்கிற மாதிரி பூலியன் will accept only the truth values, that is true or false. ஸோ இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், வந்து பாருங்கள். யூசரோட ஓட் வந்து 19 இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இஃப் யூசரோட ஓட் இஸ் greater than equal to 18 அப்படின்னு இந்த இடத்துல இஃப் வச்சு ஒரு கண்டிஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷனோட அவுட்புட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு காமிக்கும். அதே நாங்கள் கீழே வந்து பூலியன் மூலமா இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது எனக்கு காமின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், 18 அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்கோம், 19 அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிளாக கொடுத்துருக்கோம். இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து இது கரெக்டான கோடு அப்படிங்கிறத ட்ரூவா ஃபால்ஸா மூலமா எனக்கு ஜட்ஜ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. ஸோ இப்போ டேட்டா டைப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஏக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதி அப்படின்னு ஒரு நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு கேரக்டர்ஸை நான் வந்து இங்கே அசைன் பண்ணுறதுனால அதை கோட்ஸ்குள்ளே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பைத்தானில் எந்த ஒரு கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கனாலும் அது சிங்கிள் கோட்ஸ்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்லேயும் நீங்கள் வந்து இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இது கொடுத்த உடனே பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து இந்த ஏக்கும் பிக்கும் என்ன டேட்டா டைப் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏவோட டேட்டா டைப் வேல்யூ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்குன்னு நடந்திருக்கு. அதே மாதிரி டைப் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா பியோட டேட்டா டைப் வேல்யூ ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வேல்யூவும் ரெண்டாவது வேல்யூவும் வந்து கேரக்டர்ஸ் தான். அதை நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் ஒரே டேட்டா டைப் வேல்யூ தான் எடுத்துக்கும், டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் ஒரே டேட்டா டைப் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த எஸ்டிஆர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா x is equal to str of இப்படி கொடுத்துட்டு இப்படியும் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, பட் நீங்கள் இந்த str அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். வை? பிகாஸ் பைத்தான் வந்து அது ஒரு டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் போது இன்டர்பிரட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது என்ன டேட்டா டைப் எடுத்துக்க போகுது அப்படின்றது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ we need not want to declare the data type value அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போது c is equal to 20 அப்படின்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ டைப் ஆஃப் சின்னு கொடுக்கும்போது சியோட டேட்டா டைப் வந்து இங்கே இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கும். நவ் நான் இப்போ இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், இன்னொரு வேரியபிள் நான் இங்கே வந்து கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் டின்னு சொல்லிட்டேன்.
ஸோ d is equal to 3.14 அப்படின்னு சொல்லி வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த dக்கு இப்போ டைப் ஆஃப் d அப்படின்னு கொடுக்கும்போது இது float data type அப்படின்னு சொல்லுவாங்க. நவ் ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு 2j அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போது டைப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு கொடுக்கும், ரைட்? தென் ஃபாலோயிங்கில் இப்போ f அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். f is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பைத்தான் ஜாவா .NET JavaScript அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 4 வேல்யூஸ் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போது இதோட டேட்டா டைப் வந்து நம்ம பைத்தான் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் அனதர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போது இதுக்கான வேல்யூ டைப் ஆஃப் g அப்படின்னு கொடுத்தேன்னா டேட்டா டைப் வேல்யூ டப்பிள் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது இன்னொரு வேரியபிள் ஹெச்ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். இந்த காலி பிரேசஸ்க்குள்ளே நான் வந்து இங்கே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூஸ் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காலி பிரேசஸ்க்குள்ளே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது டைப் ஆஃப் ஹெச்ன்னு கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஹெச்சோட மெமரி வந்து செட் டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம், ரைட்? தென் டீன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ டைப் ஆஃப் டி கொடுத்தீங்கன்னா இது எனக்கு பூலியன் டேட்டா டைப்புன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தா கூட இதுவும் எனக்கு வந்து பூலியன் டேட்டா டைப் வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த லாஸ்ட் இஸ் ஃபைனல் ஒன் என்னன்னா, ஸோ இசாட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஒரு நேமை வந்து கொடுக்குறேன், அதுவும் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். அதுக்கான வேல்யூ வந்து சுந்தர் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். அகேன் ஒரு கமா கொடுத்துட்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூ பெங்களூர் அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்? ஸோ இப்போது இதோட டேட்டா டைப் வேல்யூ உங்களோட இன்டர்ப்ரெட்டர் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் இசட் இப்போ கால் பண்ணும்போது டிக்ஷனரி டேட்டா டைப். ஸோ இது எல்லாமே டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு வேல்யூ, தட் இஸ் ஒரு கீ, ஒரு வேல்யூ அண்ட் கீ ஒரு வேல்யூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே அது டிக்ஷனரி டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் இன் பைத்தான் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். பொதுவாக ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா operators are symbol that manipulate values and variables. The primary operator categoryல நம்பர் 1 நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது arithmetic operator. இப்போ நீங்கள் உங்களோட calculators எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பேசிக் calculators தான், ஆனால் அதில் என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ளஸ் பண்ணுவீங்க, ஒரு மைனஸ் பண்ணுவீங்க, ஒரு டிவிஷன், ஒரு மாடுலோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு calculatorல இருக்கும். இதே செயலை தான் நம்ம வந்து ஒரு பைத்தான் அப்படிங்கிற ஒரு டூல் மூலமா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், இதை வந்து ஆப்பரண்டோட நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் கொடுக்க போகிற ஒரு வேல்யூஸ், ஒரு 10 10 இப்படிங்கிற 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூவை வந்து நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அந்த ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்? ஆப்ரேட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே மாதிரி தான் எல்லாத்தோட ஆப்ரேஷன்ஸுமே நடக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஒரு மைனஸ்,
5 minus 10. இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகும்? உங்களுக்கு 5ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். லைக் how you will perform in calculator the same way you are technically you are going to do. ஸோ இங்கே a, bன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்கு. இந்த 2 வேரியபிள்க்குமே நம்ம கொடுத்துருக்கிறது 10 and 3 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போது இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா a + b பண்ணும்போது அதோட வேல்யூ 13 நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். தென் இதே சப்ராக்ஷன் பண்ணும்போது a - b பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ 7 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் தென் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது a into b அப்படின்னு கொடுக்கும்போது 10 into 3 உங்களுக்கு 13 ரிட்டர்ன் ஆகும். தென் தி நெக்ஸ்ட் இஸ் டிவிஷன். ஸோ டிவிஷன் அப்படின்னாலே வந்து 10/3ன்னு கொடுப்போம். அப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்? கோஷன்ட் வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். தட் இஸ் 3.333 அப்படின்னு போகும். தென் ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனில் வந்து a /b அப்படின்னு சொல்வீங்க. இது ஒரு ரவுண்ட் அப் வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா. ஸோ யூ ஆர் கெட்டிங் தி வேல்யூ ஆஸ் 3 இங்கே. தென் மாட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. a percentage of bன்னு சொல்லி போடுவீங்க. ஸோ இது வந்து it will give you the remainder value as 1. Then exponential வந்து பார்த்தீங்க அப்படின்னா a power of b அப்படின்னு இருக்கும். அந்த a power of b அப்படிங்கிறது பைத்தானில் டபுள் தி ஆஸ்ட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவுட்புட் 1000 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். இதை நீங்கள் போட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நாங்கள் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராமே வந்து நம்ம இது மூலமா கிரியேட் பண்ண முடியும். ட்ரை இட் அண்ட் அப்டேட் அஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு ஆப்பரேட்டர் இருக்குது. நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கிட்ட இங்கே டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து a, bன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பியும் இங்கே உங்களுக்கு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5,3ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவல் டு ஆப்பரேட்டரோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு வந்து ஈக்குவல் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அது அன்சாட்டிஸ்ஃபைட். அப்போது எனக்கு என்ன வரும்? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏன்னா ஏயோட மெமரி 5 இருக்குது, பியோட மெமரி 3 இருக்குது. ரைட்? ஸோ நவ் இப்போ நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏவும் பியும் வந்து ஈக்குவல் வேல்யூஸ் கிடையாது. அதனால இது நாட் ஈக்குவல் டு தான். ரைட்? ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே வேல்யூ என்ன வந்திருக்கு? ட்ரூன்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் வந்திருக்கு. த நெக்ஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன். ஸோ 5 விட 3 கிரேட்டரா, 3 விட 5 வந்து லெஸ்ஸர் வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து கிரேட்டர் தேனில் a இஸ் கிரேட்டர் தேன் b அப்படின்னா ஆப்வியஸ்லி 5 இஸ் கிரேட்டர் தேன் 3 தான். ஸோ அதனால நம்மளுக்கு அவுட்புட் இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. தென் த நெக்ஸ்ட் இஸ் a இஸ் லெஸ் தென் b அப்படிங்கும்போது 5 விட எனக்கு வந்து 3 வந்து லெஸ்ஸர் வேல்யூவா அப்படின்னு கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் தென் கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தென் a கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு b அப்படின்னா என்னென்னா a விட b வந்து கிரேட்டராக இருக்கலாம். அப்போது எனக்கு இங்கே 5 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லும்போது ரிசல்ட் நம்மளுக்கு இங்கே வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இங்கே பார்க்கும்போது a லெஸ் தென் ஈக்குவல் டு b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை விட இது லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தீஸ் ஆப்பரேட்டர்ஸ் வில் அசைன் அண்ட் வேல்யூ டு அ வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசைன்மெண்ட் அப்படின்னாலே வந்து ஈக்குவல் டு வச்சு தான் நம்ம வந்து குறிப்போம். நவ் இதில் டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அண்ட் அசைனுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுப்போம். சப்ராக்ட் அண்ட் அசைனுக்கு வந்து மைனஸ் அண்ட் ஈக்குவல் டு கொடுப்போம். மல்டிப்ளை அண்ட் அசைனுக்கு வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஈக்குவல் டு கொடுப்பாங்க. தென் டிவைட் அண்ட் அசைனில் பார்த்தீங்க அப்படின்னா
division symbol and equal to நம்ம கொடுப்போம். Then modulus, floor division and exponential எல்லாமே இந்த following symbols நம்ம கொடுப்போம். இதோட detailed example நம்ம next slideல பார்க்கலாம். So assignment operator அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு வேரியபிளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போது இங்கே x is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஸோ 10 + equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதாவது இந்த எக்ஸுங்கிறதுக்கு ஏற்கனவே நான் 10ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டேன். ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஆட் அண்ட் அசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது எனக்கு நான் நியூவாக வந்து வேல்யூ வந்து 5ன்னு இப்போ நான் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போது இந்த எக்ஸோட மெமரி இப்போ என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா x plus 5, that is 10 plus 5 is equal to 15 அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்தது சப் அண்ட் அசைன். ஸோ இப்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு இங்கே 15ன்னு இருக்கும். அதே மெமரி தான் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 15 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அதாவது சப் அண்ட் அசைனில் வந்து 3ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மெமரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இப்போது 12ன்னு சொல்லிட்டு அதோட மெமரியில் இருக்கும். நவ் we are moving on to multiplication and assign. ஸோ இப்போது எக்ஸிஸ்டிங்காக எக்ஸோட மெமரி இஸ் 12. ஸோ மல்டிப்ளேஷன் அண்ட் அசைனில் இப்போ நம்ம வந்து 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2, தட் இஸ் 12 into 2 அப்படின்னு பண்ணோன்னா எனக்கு 24 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இப்போ எக்ஸோட மெமரி இப்போ வந்து 24ல் இருக்கும். ஸோ இப்போ ஐ எம் யூஸிங் டிவிஷன் now. ஸோ 24 டிவிஷன் அண்ட் அசைன் 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எக்ஸோட மெமரி தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 4, அதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போது 6.0 இருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு இப்போது என்னோடய 6 தான் இப்போ கான்ஸ்டண்ட்டாக என்னோடய மெமரியில் இருக்குது, எக்ஸோட மெமரியில். ஸோ இப்போ மாடுலோ ஈக்குவல் டுன்னு கொடுக்கும்போது இங்கே இப்போது நியூ வேல்யூ நம்ம இங்கே 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் mod of 5 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து எக்ஸோட மெமரியில் 1.0 இருக்கும். ஸோ தட் இஸ் மாடுலோ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, which gives you the remainder value. Then இப்போ எக்ஸ் டபுள் ஸ்லாஷ் இஸ் நத்திங் பட் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸோட மெமரியில் 1.0 இருக்குது. ஃப்ளோர் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 2 அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து இங்கே 0ன்னு இருக்கும். நவ் இப்போ எக்ஸோட மெமரியில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் டபுள் தி ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ anything that is exponential of 3 வந்து நம்மளுக்கு 0 தான் வேல்யூ கொடுக்கும். So the next is logical operators. So logical operator, it is going to return whether the condition is true or false. So இதில் வந்து நம்மளுக்கு types logical and logical or and logical not. So மொத்தம் 3 operators இருக்குது. இப்போ logical operators ஓட examples பார்க்க போகிறோம். So a, b is equal to ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிளுக்கு 2 பூலியன் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க ஏக்கும் பிக்கும் உள்ள வேல்யூ வந்து எய்தர் மஸ்ட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 2 வேல்யூவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் எனக்கு வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அக்செப்ட் ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இங்கே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். த நெக்ஸ்ட் இஸ் ஆர் ஆப்ரேட்டர். நம்ம இப்போ கொடுத்துருக்க ஏ அண்ட் பிக்கு வந்து வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ அப்போது இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் அங்கே அட்லீஸ்ட் 1 மஸ்ட் பி ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தென் இந்த நாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு செக் இஃப் அ வேல்யூ இஸ் ஆப்சன்ட் ஃப்ரம் தி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு ரிசல்ட் வரும். இல்லாததை ஒன்று நான் கண்டிஷனில் கொடுத்தேன் அப்படிங்கும்போது எனக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம்.
ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் டிட்டர்மைன் வெதர் அ வேல்யூ பிலாங் டு அன் ஸ்ட்ரிங் லிஸ்ட் டப்பிள் ஆர் அதர் டைப் ஆஃப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு ஆப்ரேட்டர் தான் இருக்கும், இன் நாட் இன் அப்படின்னு. ஸோ இன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த வேல்யூ இஸ் ஃபவுண்ட் இன் தி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் இன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த வேல்யூ இஸ் நாட் இன் தி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டெயில்டு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போது ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள ஆப்பிள், பனானா அண்ட் செரி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப், ரைட்? ஸோ இதில் இங்கே இன்னுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ in_op அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன்னா, அதில் பனானா அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் இருக்கான்றதை செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இது என்ன ரிட்டர்ன் ஆகும்? அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் பனானான்னு இருக்கிறதுனால எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். நவ் நாட் இன் அப்படிங்கிற ஒரு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? not_in_op அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் ஆப்பிள், பனானா, செரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் நம்ம ஆரஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று அங்கே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் கம்பேர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வி ஹாவ் டூ டைப்ஸ். ஒன்று வந்து ஈஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஈஸ் நாட் அப்படின்னு. ஸோ நவ் ஈஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இஃப் போத் ஆப்ரண்ட் பாயிண்ட் டு தி சேம் ஆப்ஜெக்ட் தென் ட்ரூ இஸ் ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஈஸ் நாட் அப்படிங்கும்போது returns if neither operand refers to the same object then this is true அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் 1, 2, 3 அப்படின்னு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அகெயின் இப்போ பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ஏ ஈஸ் பியா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆமாம். ஸோ அதனால எனக்கு வந்து இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் வேல்யூவை தான் இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால போத் ரெஃபர்ஸ் டு தி சேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரூன்னு பூலியன் டேட்டா டைப் மூலியமாக அவுட்புட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரெண்டாவது எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது சி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம வந்து வேரியபிளில் கால் பண்ணியிருக்கோம்? ஈஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? ஏ இஸ் நாட் சியா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஈஸ் நாட் சி தான். ஸோ அதனால எனக்கு என்ன அங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா ஏ அண்ட் சி ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஈவன் இஃப் தேர் கண்டென்ட் ஆர் தி சேம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பைத்தானோட ஓவர்வியூ, பைத்தானோட இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப் பார்த்துருக்கோம். அண்ட் தென் கோர் பைத்தான் கான்செப்ட்ஸில் பேசிக்ஸ் லெவலில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி, டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் கோர் பைத்தான் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அட்வான்ஸ்டு பைத்தான் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். பைத்தானை வந்து பார்க்க மட்டும் செய்யாமல் உங்களுக்கு கோடாக டெய்லி பேசிஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Hope you all got a valuable insights by watching this Python tutorial. So please don't forget to like, share and subscribe our YouTube channel.